ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு கவாப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கேன். இப்போ இதை சின்னதாக நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இது ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ரொம்ப வேக விடக்கூடாது. இதுலேயே நாம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாம் அடுப்பை நிறுத்திடலாம். இப்போது இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தண்ணி இருத்துட்டு இதை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு பிளேட் இப்போ கடலை மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஸ்பூனில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூனில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இதுலேயே மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுலேயே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதுலேயே சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாமே நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுலேயே ஒரு 1/2 பழம் எலுமிச்சைப்பழம் சாறு நாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நாம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்குது, கெட்டியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் இதில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காயிட்டு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உருளைக்கிழங்க போட்டுடலாம். இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை திருப்பி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நாம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துச்சு 2 பக்கமும். இப்போ இதே மாதிரி இருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம போட்டு எடுத்துடலாம். இதையும் நாம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சுவையான பொட்டேட்டோ கவாப் ரெடி. இதுலேயே நம்ம சாட் மசாலாவை இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இதே வச்சுருக்கிற கருவேப்பிலை கூட நீங்கள் இப்படி சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவையான பொட்டேட்டோ கபாப் ரெடி. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.